The eighth building block. Teach to duplicate. Duplicate yourself. The whole meaning of our business, network marketing under the duplication business. It's like creating thousands of you. உங்களை மாதிரி thousands of people create பண்ணுறது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எந்த டெக்னிக்ஸோ சீக்ரெட்ஸோ எது இருந்தாலும் அது நம்மள வரைக்கும் வச்சுக்கிட்டால் நம்ம நல்லா வளரலாம். பட் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்த பிஸ்னஸில் வந்து உங்களோட சீக்ரெட்ஸ் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுப்பீங்களோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிஸ்னஸில். நீங்கள் நிறைய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி. அது வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பிஸ்னஸ் மேனுக்கு சொன்னால் என்ன ஆகும், அவன் இன்னும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு காம்ப்ளீட்டர் ஆகிடுவான். ஆனால் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் டவுன்லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டே பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க இன்னும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு தான் நல்லது. புரியுதுங்களா? இந்த பிஸ்னஸ் வந்து அவ்வளோ நல்ல விஷயம். இந்த ஜெலசிஸ் செல்ஃபிஷ்னஸ் வந்து டெவலப் பண்ணாமல் பண்ணும். இப்போ என்னென்ன விஷயங்கள் இதில் டூப்ளிகேட் பண்ணணும்? டெஃபினெட்லி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கணும். அது இங்கே டூப்ளிகேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. பேசிக்லி இட் இஸ் ட்ரைனிங் டூப்ளிகேட் ஆகணுங்க. இப்போ பண்ணுற இந்த 8 பில்டிங் பிளாக்ஸ் நீங்கள் 100% இப்படி தான் மாஸ்டர் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த சிடிஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கே அந்த பர்ஃபெக்ஷன் வந்துடும். இந்த பேசிக்காக உங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி இந்த பேசிக் ட்ரைனிங்ஸ் பற்றி எவ்வளோ தெரியுமோ அது அப்படியே வந்து சைன் அப் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பிஸ்னஸில் யாராவது சைன் அப் பண்ணியிருக்காங்கன்னா பேசிக் ட்ரைனிங் கொடுக்காம தயவு செஞ்சு பிஸ்னஸ் பண்ண விடாதுங்க. கம்பல்சரி ஒரு டாக்டர் ஆகணும்னு எப்படி வந்து ஒரு ப்ராக்டிஸ் தேவையோ சேம் வே இங்கே அப்படி தாங்க. எந்த ப்ரொஃபஷனுக்கும் முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் தேவை, சேம் வே இதில் ஒரு ட்ரைனிங் தேவை. இந்த ப்ரொஃபஷன் கூடங்க ரெஸ்பெக்ட் திஸ் ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷனுக்கு ட்ரைனிங் வந்து ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அவங்களுக்கு இந்த பேசிக் ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சைன் அப் ஆன உடனே நீங்கள் அவங்களுக்கு ஒரு இப்போ ஒரு லக்கிலி ஓஷனில் வந்து நிறைய சைடிஸ் இருக்குங்க, நிறைய டூல்ஸ் இருக்குது நமக்கு. யூ ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட் டு பி இன் திஸ் குரூப். நிறைய டூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சிடிஸ் இப்போ கிட்டத்தட்ட 20 ட்ரைனிங் சிடிஸ் இருக்குது ஓஷனில். கம்பல்சரி ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு அவங்களை எல்லா சிடிஸ் பார்க்க வைங்க. கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டி. ஒருத்தர் வந்து இந்த பிஸ்னஸ் நம்பி பண்ணணும்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணுங்க. கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து வரும்? அவங்க உங்களை மட்டும் தானே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல்லாமே இருக்கிற எல்லா சீடஸும் கொடுத்துட்டு அவங்கள பார்க்க வைங்க. நம்மளோட ஓஷன் ஆனிவர்சரிஸ், thousands of people நம்ம பண்ண ஈவெண்ட்ஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ், டெஸ்டிமோனிஸ், எத்தனை பேர் எந்தெந்த ஃபீல்டில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடி கைஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அட்வொகேட்ஸ், இந்த மாதிரி எத்தனை ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட டெஸ்டிமோனிஸ் எல்லாம் பார்க்க வைங்க. ட்ரைனிங்ஸ், பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் கம்பல்சரிங்க. பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அண்ட் வை பீப்புள் ஃபெயில் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்னொரு சிடி இருக்குது. இதெல்லாம் பார்க்காம அவங்க வந்து ப்ராஸ்பெக்டிங்கை பண்ணக்கூடாது. இது தயவு செஞ்சு ஒரு கம்பல்ஷனாக ஆக்குங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராசஸில் இருக்கணும். அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணுன்னா என்னென்ன பேசணுமோ 1-to-1 கவுன்சிலிங் பண்ணுங்கள். இந்த பேசிக் ட்ரைனிங் வந்து 1-to-1லேயே சொல்லிக் கொடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த 1-to-1லேயே சொல்லி கொடுத்துட்டு அவங்கள பில் பண்ணுங்கள். ஒன்ஸ் அவங்க 100% கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் தென் யூ ஸ்டார்ட் நேம் லிஸ்ட் போட வச்சு கான்டாக்ட் இன்வைட், ப்ரெசன்டேஷன், இது எல்லாமே போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு டூப்ளிகேட் த மெட்டீரியல்ஸ், த ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ். ட்ரைனிங்ஸ் எங்கேயுமே வந்து எந்த ஈவெண்ட் நடந்தாலும் எந்த ட்ரெயினர் பேசினாலும் ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்க. உங்களோட ஏ அண்ட் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட டூப்ளிகேஷன். நீங்கள் வந்து ப்ரெசென்டராக கொஞ்சம் நாள் தாங்க இருக்கணும். ஒருத்தர் வராங்கன்னா நெட்ஒர்க்குள்ளே 1 or 2 ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் 3rd 4th ப்ரெசன்டேஷனில் அவங்களுக்கு கொஞ்சம் பேச வைங்க. 5th and 6th ப்ரெசன்டேஷனில் அவங்கள பாதி பண்ண வைங்க, பாதி நீங்கள் செய்யுங்க. 7th 8th ப்ரெசன்டேஷன்லேருந்து அவங்கள ஃபுல்லாக ப்ரெசன்டேஷன் கொடுக்க வைங்க, நீங்கள் க்ளோசிங் பண்ணுங்கள். 9th and 10th ப்ரெசன்டேஷனில் எல்லாமே அவங்கள பண்ண வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கக்கூடாது. இதுக்காக அவங்க இண்டிபெண்ட் ஆகணும். அவங்க இண்டிபெண்ட் ஆனால் தான் அவங்களோட நேரத்தை கொடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எடுத்துப்பாங்க. நீங்களே பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அவங்க பொறுப்பு எடுக்கவே மாட்டாங்க. இந்த பிஸ்னஸ் பொறுப்பு எடுக்க வைக்கிறது. நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு எல்லாமே உங்கள் பாரத்தை மொத்தம் நீங்களே எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பெருசாக வளரவே வராது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், கீழே இருக்கிறவங்கள உங்களை மாதிரி எத்தனை பேர் நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ அது எல்லாமே கீழே இருக்கிறவங்க செய்யணும். உங்கள் டவுன்லைன்ஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்களோ உங்களோட இன்கம் அவ்வளோக்கு எவ்வளோ மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அதில் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஃபெயில் ஆனீங்கன்னா அப்படின்னா உங்களை நீங்கள் இன்னும் டூப்ளிகேட் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே,
திஸ் இஸ் வாட் இஸ் 8 பில்டிங் பிளாக்ஸ். இந்த விஷயங்கள் நீங்கள் நிறைய மெமரைஸ் பண்ணி நிறைய வாட்டி பாருங்கள். இந்த சீடிஸ் நிறைய வாட்டி பார்த்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் கம்பல்சரி இந்த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்ன்றது வந்த நெட்வொர்க்கில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ்.